ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நேற்று சண்டே ஈவினிங் பீச்சுக்கு போயிருந்தேங்க. தம்பி ஒரே இடம், அம்மா படகுக்கெலாம் போகலாம், அப்பா கூப்பிட்டு போ அப்படின்னு. அதனால சரின்னு நாங்கள் சாயங்காலம் போல் பீச்சுக்கு போயிருந்தோம். அங்கே தம்பி கேட்ட மாதிரி படகுக்கெலாம் போனோம். கடைசி வரைச்சில விளையாடுச்சமா வேணும் அப்படின்ட்டோம், வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ மண்டே மார்னிங் எடுத்தது. சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், ரசம், தக்காளி சட்னி, காலை டிஃபனு, மதியம் லஞ்சுக்கு எல்லாம் சேர்த்து செஞ்சுட்டு இருந்தேனுங்க. காலையில் தோசைக்கு தான் தக்காளி சட்னி. தோசை மாவு கொஞ்சம் தான் இருந்தது. பாப்பாக்கும் தம்பிக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டாங்க. அவங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டுருக்காங்க. பசங்க 2 பேர்த்துக்கும் மதியத்துக்கு லஞ்சு கட்டி கொடுத்துட்டு, பாப்பாவுக்கு ரசம் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும், தம்பி ரசம் சாப்பிட மாட்டான், தயிர் சாதமும் அவனுக்கும் உருளைக்கிழங்கு வறுவல் தான். 2 பேர்த்துக்கும் சாப்பாடு கட்டி கொடுத்தாச்சு. அவங்க அப்பா போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டாங்க. வந்து குளிச்சுட்டு சாப்பிட வந்துடுவாங்க. அதுக்குள்ளே நான் கோதுமை மாவு தோசை மாவு கொஞ்சோண்டு அந்த பாத்திரத்தில் இருந்தது. அது கூடயே கோதுமை மாவு ஊற்றி கரைச்சி வச்சாச்சு. வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. எங்கள் 2 பேர்த்துக்கும் கோதுமை தோசை. மதியப்போ அப்படியே ஒரு ஆஃப் ஆயில் போட்டு கொடு அப்படின்னாங்க. அவங்களுக்கும் ஒரு ஆஃப் ஆயில் போட்டு கொடுத்துட்டு நானும் ஒரு திருப்பி போட்டு காலையில் டிஃபன் முடிஞ்சுது. இன்னும் அடுத்தடுத்து வேலைகள் இருக்குது. எங்களுக்கு மதியத்துக்கு மீன் வந்தால் வாங்கணும், இல்லைன்னா முட்டை கிரேவி பண்ணிட வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் தாங்க கிச்சன் க்ளீனிங். இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.